ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெல்லம் வந்துட்டு உருக்கி எடுத்துக்கலாம். நான் வெல்லம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்றதுனால வெல்லமும் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுமையாக வந்து வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்லை முழுமையாக நாட்டு சர்க்கரையாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து கரைஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெள்ளத்தில் நமக்கு தூசி கல்லாம் இருக்கும், அதனால் வந்துட்டு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை பாகு வந்து லைட்டாக காசிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பாகு பதமும் தேவையில்லை, ஜஸ்ட் அது கரைஞ்சால் போதும். பாருங்கள், இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தூசி மணல்லாம் இருக்குது அதில். அதுக்காக தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ திரும்பவும் நான் வந்து குக்கரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம கொழுக்கட்டைக்கு தண்ணி வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ அதுக்காக அதை வந்து அதே ஒரே பாட்டிலே பண்ணிக்கலான்றதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இது நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், தண்ணி கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, கடையில் வாங்கின மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொழுக்கட்டை மாவு நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டையும் வந்து சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம கையில் வந்து பிசைய முடியாது, அதனால் கரண்டி வச்சு வந்து கலந்துக்கலாம். நம்ம சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரண்டியில் வந்து கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம கை வச்சு வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நம்ம மாவில் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன் அந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்னா, நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மாவு கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். நமக்கு 50% வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இதிலே வந்து குக் ஆகிடும் நமக்கு. அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கலக்கணும். ஒரேடியாக நம்ம தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கலக்கணும். அப்போ தான் ஒரு பச்சரிசி மாவு ஒரு அளவுக்கு வந்து தண்ணி இழுக்கும் நமக்கு. அதனால் இதுக்கு அளவு வந்து நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும். நம்ம 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்க்குறோன்னா அதுக்கு 1 கப்புலேருந்து 1.25 கப்பு வரைக்கும் நமக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும், சுடு தண்ணி. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு மாவு. நமக்கு இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம், இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் தேவையோ நம்ம வந்து அந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. தேங்காய் கொஞ்சமாக வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்குது. கொஞ்சம் மாவு அப்படியே வந்து வச்சுருக்கேன். இது நான் தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு இதாக வந்து கொழுக்கட்டையை வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, அது ஒன்றாகி உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாகவே போட பாருங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை சாப்பிடவும் நமக்கு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு ஹார்டாக இல்லாமல். அது மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு வந்து போடணும். இந்த மாதிரி நம்ம கொதிக்காமலே போட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற மாவு வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும். நல்லா தண்ணி சூடாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து கரைஞ்சி போகாமல் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு கொழுக்கட்டை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பாகம் ரெடியாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டையை வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் லைட்டாக நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதை தேங்காய் பாலாக வந்து நம்ம அரைச்சி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெள்ளைப்பாகை அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெள்ளைப்பாகோடு சேர்த்து நல்லா வந்து கொதித்து வரணும் நமக்கு கொழுக்கட்டை. அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு கொழுக்கட்டை. இப்போ நல்லா வந்து கொதித்து வரட்டும். இப்போ நம்ம அந்த மாவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நம்ம வந்துட்டு ஊற்றிக்கலாம் பால் கொழுக்கட்டையில். அப்போ நமக்கு நல்ல பால் கொழுக்கட்டை நல்லா திக்காகி கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணணும், இந்த ஸ்டெப்பு.
இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல திக்னஸாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக போயிடும் நமக்கு பால் கொழுக்கட்டை. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோன்னா நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இல்லை ரொம்பவே தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பச்சரிசி மாவு கரைச்சிட்டு கூட ஊற்றிக்கலாம். நார்மல் பச்சரிசி மாவையை கூட நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அதோடு சேர்த்து கலக்கும்போது நல்ல மாவு வந்து வெந்து வந்துடும், நமக்கு நல்ல திக்னஸாகவும் நமக்கு வந்து கிடச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பால் கொழுக்கட்டை சூப்பராக, நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்கிக்கலாம். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான தேங்காய் பால் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய்லேருந்து நான் தேங்காய் பால் நல்ல திக்காக வந்து எடுத்திருக்கேன். 2-3 தேங்காய் பால் நான் எடுக்கல, ஒரே ஒரு தேங்காய் பால் தான் நல்லா வந்து திக்காக எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப திக்னஸாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பால் கொழுக்கட்டை. இப்போ இது எக்ஸஸாக தான் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதால இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பால் கொழுக்கட்டையில். நெய் வந்து ஊற்றிட்டு நெய்யில் வந்து தேங்காவை துருவி நான் வந்து சேர்க்க போகிறேன். பாருங்கள், நெய் நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம நெய் எந்த அளவுக்கு ஊற்றுமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் பண்ணுறோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும்போதே. இது நம்ம சாமிக்கும் வந்து படைக்கிறதுக்கு நெய்வேத்தியமாகவும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சாமிக்கு ஒரு பிரசாதமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், தேங்காயும் சேர்த்தாச்சு. தேங்காயும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க தேங்காவை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பால் கொழுக்கட்டையில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஏலக்காவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து பண்ணும்போது அதோடய ஸ்மெல்லும் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. நம்ம பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். கண்டிப்பாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். நம்ம பால் கொழுக்கட்டை நம்ம கொதிக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கடைசியாக சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ளேவர் இறங்குன்றதுனால நான் கடைசியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காய். உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.